ஹலோ கைஸ், லென்ஸில் யூவி ஃபில்டர் அப்படின்னு ஒன்று வாங்கி மாட்டுறோம் இல்லையா? எனி பிராண்ட்ஸ். நிஜமாலுமே இந்த யூவி ஃபில்டர் வாங்கி மாட்டுறது வந்து நம்ம லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுதா? ரெண்டாவது, அதோட பேரே யூவி ஃபில்டர். லென்ஸுக்குள்ளே வரக்கூடிய யூவி லைட்டை இந்த ஃபில்டர் ப்ரொடெக்ட் பண்ணுதா? மற்ற ஃபில்டர்ஸை விட இந்த யூவி ஃபில்டர் அப்படிங்கிறது ப்ரைஸ் வைஸ் ரொம்ப சீப்பராக கிடைக்கும். இதோட யூஸ் என்ன? இது வாங்குறது நிஜமாலுமே வர்த்தா இல்லை வேஸ்ட்டா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ஒரு யூவி ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங்கும் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்குறீங்க. ஒசாகா பிராண்ட்லேருந்து சூப்பர் ஹை ரெசல்யூஷன் டிஜிட்டல் ஃபில்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒரு MC UV ஃபில்டர். 77 mm டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர். என்னோட 16 mm லென்ஸுக்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது கூட இந்த 16 mm லென்ஸில் தான். இந்த 16 mm லென்ஸில் UV ஃபில்டரை போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது UV ஃபில்டரை நான் இந்த லென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். குவாலிட்டி வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதாங்கிறத பாருங்கள். நான் இந்த UV ஃபில்டரை நான் இந்த லென்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணுறேன். இதுதான் இந்த யூவி ஃபில்டர். ஒசாகா பிராண்டோடது மல்டி கோட்டட் யூவி ஃபில்டர்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த குவாலிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? என்னோட வீடியோ விஷுவலில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? யூவி ஃபில்டர் இல்லாமல் லென்ஸ் டைரெக்டாக என்னைய ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் மொத்தம் 3 பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த யூவி ஃபில்டர் நிஜமாலுமே யூவி லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, யூவி ஃபில்டரை போட்டு ஃபோட்டோஸ் எடுத்தால் அந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யூவி ஃபில்டர் லென்ஸை நிஜமாலுமே ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் மூணாவது கேள்வி. ஸோ இந்த 3 கேள்வி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே லென்ஸ் வாங்கின உடனேயுமே அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூவி ஃபில்டரை வாங்கி மாட்டுவோம். லென்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கிளாஸ், அந்த ஃப்ரண்ட் எலமெண்ட் வந்து சீக்கிரம் டஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், விரல் பட்டு அந்த ஸ்மெட்ஜஸ்லாம் லென்ஸோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இதை போட்டோன்னா அந்த ஒரு ஸ்மெட்ஜஸ்லாம் இந்த ஃபில்டரோட போயிடும், லென்ஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஒரே வார்த்தையாக சொல்ல போனால் சேஃப்டி பர்பஸ்க்காக யூவி ஃபில்டரை வாங்கி மாட்டுறோம். இந்த மாதிரி யூவி ஃபில்டரில் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபில்டர் அப்படிங்கிறது நமக்கு 300 ரூபாய்க்கும் கிடைக்குது, 30,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? மற்ற ஃபில்டர்ஸை விடுங்க, மற்ற ஃபில்டர் வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம சீப்பராக நம்ம வாங்கி போடக்கூடிய யூவி ஃபில்டரை மட்டும் பார்ப்போம். யூவி ஃபில்டர் ரொம்ப சீப்பராக கிடைக்கிறதுனால ஈஸியாக வாங்கி லென்ஸ் முன்னாடி போட்டுக்கிறோம். இது வந்து லென்ஸுக்கு சேஃப்டி அப்படின்னு எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த யூவி ஃபில்டர் நிஜமாலுமே யூவி ரேஸை, அதாவது யூவி லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் ஃபில்ம் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? ஃபோட்டோ வந்து எடுத்தால் ஃபில்மில் ஃபோட்டோ வந்து பதிவாகும். அந்த ஃபில்ம் வந்து கழுவி எடுத்தால் தான் நம்ம ஃபோட்டோவாக நம்ம அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியும். அந்த காலத்தில் யூவி லைட் அப்படிங்கிறது வந்து கேமராவில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ம் ரோலை அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த காலத்தில் பார்த்தோன்னா யூவி ரேஸை நம்ம அந்த ஃபோட்டோவில் பார்க்க முடியும். இந்த யூவி ப்ரொடெக்டர், அதாவது யூவி ஃபில்டரை நம்ம இதில் போட்டுட்டோம் அப்படின்னா மேபி அது வந்து கண்ட்ரோல் ஆகி காமிக்கும். பட் இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் SLR வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த யூவி ரேஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி தான் டிஜிட்டலைஸ் பண்ணி நம்ம கேமரா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாகவே இந்த லென்ஸ்லேயே யூவி லைட்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியான கோட்டிங் எல்லாம் உள்ளே கொடுத்து தான் ஒரு லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ எந்த விதத்துலேயும் இந்த யூவி ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து யூவி லைட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஃபோட்டோ பதிவாகிறது கிடையாது. ரெண்டாவது கேள்வி, யூவி ஃபில்டர்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். எஸ். எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக லென்ஸோட உள்ளே இருக்க அந்த கிளாஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அது ஒரு குவாலிட்டியில் இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க லென்ஸில். ஏன்னா லென்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் செலவு பண்ணி தான் நம்ம ஒரு லென்ஸும் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது அதுக்கு சீப்பராக ஒரு கிளாஸ் எலமெண்ட்டை முன்னாடி தூக்கி மாட்டுறோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து இது வேற ஒன்றுமே இல்லை, ஒரு கிளாஸ், கிளியர் கிளாஸ், ஒரு கண்ணாடி தான் அது. இந்த கண்ணாடி லென்ஸில் இருக்கிற அந்த ஆப்டிகல்ஸ் கூட இது மேட்ச் ஆகுதாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இது வேற பிராண்ட், அது வேற பிராண்ட். நல்ல குவாலிட்டியான யூவி ஃபில்டர்ஸை வாங்கி போட்டோம் அப்படின்னா இந்த ஆப்டிகல்ஸும் அந்த ஆப்டிக்ஸும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும்போது இதோட குவாலிட்டி எந்த விதத்துலையும் லென்ஸோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் ஒரு சீப்பரான ஒரு யூவி ஃபில்டர் நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட குவாலிட்டி லென்ஸோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அதோட ரிசல்ட் நம்மளோட இமேஜில் கண்டிப்பாக தெரியும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லென்ஸில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் அடி வாங்கலாம், அல்லது ஃப்ளேரை இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். நார்மலாக லைட்டில் கோஸ்ட் அண்ட் ஃப்ளேரை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். யூவி ஃபில்டரை போட்டு செக் பண்ணால் நார்மலாக வரக்கூடிய ஃப்ளேரை விட இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேர் கொடுக்கும். அப்போது ஒரிஜினலாக நமக்கு வரக்கூடிய இமேஜ் வந்து யூவி ஃபில்டரை போட்டு எடுக்கும்போது வராது. ஸோ குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ரெண்டுமே நெகட்டிவாக போயிடுச்சு. இப்போ இந்த மூணாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவி ஃபில்டர் எந்த விதத்திலேயாவது நம்மளோட லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எப்போல்லாம் நம்ம யூவி ஃபில்டரை யூஸ் பண்ணணும், எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூவி ஃபில்டர் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி தான் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மல்டி கோட்டட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில லேயர் கோட்டிங்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. டஸ்ட்டு அண்ட் மாய்ஸ்சர்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. நார்மலாக எந்த ஒரு கண்ணாடியுமே அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். டைரக்டாக லென்ஸில் போய் படக்கூடிய அந்த மாய்ச்சரை அல்லது ஒரு டஸ்ட்டை இந்த யூவி ஃபில்டர் முன்னாடி போட்டிருக்கோம் அப்படின்னா, யூவி ஃபில்டர்னு இல்லை, எனி ஃபில்டர்ஸ் இதில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கண்ணாடியே தூக்கி முன்னாடி வச்சுருங்களேன், மாட்டியிருக்கோம் அதில் அப்படின்னா அந்த கண்ணாடியை தாண்டி தான் உள்ளே இருக்க கிளாஸ் எலமெண்ட்டில் டஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ போயிட்டு படணும். தண்ணியே ஏதோ ஸ்பிளாஷ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி டைரெக்டாக நம்ம லென்ஸில் படக்கூடாது அப்படின்னா யூவி ஃபில்டரை போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். டைரெக்டாக தண்ணி லென்ஸில் படாது, ஃபில்டரில் பட்டு கீழே விழுந்துடும். நம்ம வெட்டிங் ஈவெண்ட் இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணும்போது அச்சதையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அரிசியெல்லாம் தூவி விடுவாங்க, பூவை தூக்கி போடுவாங்க, பூவில் தண்ணி இருக்கும், இல்லை பூவில் வேறு ஏதாவது டஸ்ட் ஒட்டி இருக்கும், மஞ்சத்தூள் ஒட்டி இருக்கும், இல்லை மஞ்சத்தூள் வந்து இதில் படலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லலாம் மணலை தூவி விட்டு ஃபோட்டோ எடுப்போம், இல்லை கலர் பொடியை வந்து தூவி விட்டுலாம் ஃபோட்டோ எடுப்போம், இல்லை ஆயிலோ இல்லை வேறு ஏதோ செக்ரேஷன் வந்து நம்ம லென்ஸில் படுது அப்படின்னா லென்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூவி ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம லென்ஸுக்கு சேஃப்டி. இன்டோரில் ஒரு ஸ்டுடியோ ஒர்க்கில் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா யூவி ஃபில்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையே இல்லை. ரெண்டாவது, இந்த லென்ஸுக்குள்ளே வரக்கூடிய லைட் முதல்ல இந்த ஃபில்டரில் பட்டு இந்த ஃபில்டரை தாண்டி தான் அந்த லென்ஸுக்குள்ளே போகணும். ஸோ அப்போது லைட்டோட டைரக்ட் அந்த குவாலிட்டிங்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகி தான் லென்ஸ்குள்ளே போகும். அப்படிங்கும்போது குவாலிட்டி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ரியலாக கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் லைட்டோட அந்த அவுட்புட்டை இந்த கண்ணாடியை தாண்டி லென்ஸ்குள்ளே போகும்போது நம்மளால் அதை எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ இது வாங்கினதே வேஸ்ட்டா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. நம்ம டஸ்ட்டில் இருந்து நம்ம லென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம கையில் லென்ஸை வச்சுருக்கும் போது விரல் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது லென்ஸில், அதையும் இது வந்து வாங்கிக்கும். அப்படிங்கும்போது டைரெக்டாக நம்ம லென்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. கிளாஸில் ஏதாவது வந்து இடிச்சிருமோ அதுக்கு பயந்து கூட சில பேர் வந்துட்டு யூவி ஃபில்டரை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெட்டர் அதுக்கு மேலே லென்ஸ் கூட யூஸ் பண்ணி நம்ம அந்த லென்ஸை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா டைரெக்டாக எதுவுமே வந்துட்டு லென்ஸோட கிளாஸில் இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. யூவி ஃபில்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி யூவி ஃபில்டரை ஏதாவது ஒரு டஸ்டியான என்விரான்மெண்ட்டில் இல்லை ஒரு மாய்ச்சரோ இல்லை ஒரு தண்ணியோ ஒரு ஆயிலோ அந்த மாதிரி அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா பெட்டர் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் இது லென்ஸ் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிறத தடுக்கும். எல்லா நேரத்துலையும் யூவி ஃபில்டரை லென்ஸில் மாட்டியே வச்சுருக்கவும் கூடாது. ஒரு 2 வீக்ஸ்க்கு 3 வீக்ஸ்க்கு ஒருக்க இந்த யூவி ஃபில்டரை லென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி இதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இதோட கோட்டிங்ஸ் எல்லாம் போயிடும். என்னதான் நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அந்த ஃபோட்டோ அவ்வளோ குவாலிட்டியாக ஷார்ப்பாக வர்றதுக்கான சான்ஸு குறையும். அப்படிங்கும் போது இந்த யூவி ஃபில்டரை தூக்கி போட்டுட்டு வேறு யூவி ஃபில்டர் வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக செலவு பண்ணி தான் லென்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த லென்ஸோட ஒரு உண்மையான ஒரு அவுட்புட் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் குவாலிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்போயாவது இந்த மாதிரி ஈவெண்ட்டு வந்து ரொம்ப
கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸாக இருக்குது, அவுட்டோரில் நம்ம ஒரு டஸ்டியான என்விரான்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது மட்டும் ஒரு சேஃப்டிக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நானும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான், நான் ஒரு சேஃப்டிக்காக இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை வாங்கினது 100% யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. லென்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சிடுறது, ஓரமாக இல்லை, ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். பர்டிகுலராக நான் இந்த ஃபில்டர் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ஃபில்டர் அமேசானில் நிறைய ரேட்டிங்ஸ் வாங்கியிருந்துச்சு, சீப்பராகவும் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க போலன்ட்டு நானும் இதை வாங்கிட்டேன். பேருக்கு ஒரு ஃபில்டர், அவ்வளோதான். எல்லா நேரத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அப்படி பண்ணவும் கூடாது. யூவி ஃபில்டர்ஸை பற்றின உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. டில் தென், பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.